சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு சற்று நேரத்தில் தண்டனை அறிவிக்கப்பட இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக அமைச்சர் பொன்முடி வீட்டில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். ஹர்ஷினி வணக்கம். தற்போது அமைச்சர் பொன்முடி வீட்டிலிருந்து புறப்பட்டு உயர்நீதிமன்றம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார். எனவே அந்த அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அதில் தற்போது அவர் குற்றவாளி என்று கோர்ட் தீர்ப்பளித்திருக்கின்றது. அதாவது வருமானத்திற்கு அதிகமாக 1,72,00,000 அளவிற்கு அவர் சொத்து சேர்த்திருப்பதாகவும் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகிய இருவரும் குற்றவாளிகள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. தண்டனை விவரங்கள் இன்றைய தினம் அளிக்கப்படும் என்று நேற்று கோர்ட் தெரிவித்திருந்த நிலையில இன்றைய தினம் ஆஜராவதற்காக அமைச்சர் பொன்முடி கோர்ட்டுக்கு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கமாக அமைச்சர் பொன்முடியை பொறுத்தவரையிலே அவர் தேசிய கொடி பொருத்திய கார்ல தான் பயணிப்பார். அமைச்சர் பொன்முடி மட்டுமல்ல, வழக்கமாக எந்த அமைச்சராக இருந்தாலும் நமக்கு தெரியும் தேசிய கொடி பொருத்தப்பட்ட கார் இருக்கும். ஆனால் கோர்ட் நேற்று இவரை குற்றவாளி என அறிவித்திருக்கக்கூடிய நிலையிலே அவர் இந்த தேசிய கொடியை அகற்றிவிட்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக அவர் பயணம் செய்யக்கூடிய கார் இல்லாமல் மற்றொரு கார், அதாவது அவரது சொந்த காரிலே தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அமைச்சர்களுக்கு தமிழக அரசு சார்பிலே வழக்கமாக ஒரு கார் ஒன்று வழங்கப்படும். அந்த கார் மூலமாகத்தான் அவர்கள் தங்களுடைய வழக்கமான பணிகளை எல்லாம் மேற்கொள்வார்கள். அந்த கார் கூட பயன்படுத்தப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகின்றது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் காரினுடைய அந்த முன்புறத்திலும் பின்புறத்திலே அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது உயர்நீதிமன்றத்தை அடைந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே, அதாவது சரியாக 10 மணி அளவிலே இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொன்முடி இரண்டாவது வழக்காக அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய இந்த வழக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொன்முடி வழக்கிலே தண்டனை அறிவிப்பதற்காக காலை 10:30 மணிக்கு பட்டியலிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையிலே அதற்கான ஏற்பாடுகள் நீதிமன்றத்தில் தயாராகி வருகின்றது. தீர்ப்பு அறிவிக்கும் போது எந்த விதமான சலசலப்போ அசம்பாவிதமோ விரும்பத்தகாத செயல்களோ நடைபெறக்கூடாது என்பதற்காக கோர்ட் வளாகம் முழுவதுமே காவல்துறையினர் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வழக்கமாக காவல்துறை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நுழைவாயிலும் 3 பேர் 4 பேர் இருப்பார்கள். ஆனால் தற்போது ஒவ்வொரு நுழைவாயிலும் 10க்கும் மேற்பட்டோர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே செல்லக்கூடிய வாகனங்கள் போன்றவை எல்லாம் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு உள்ளே செல்லக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் தானா அல்லது கேஸ் தொடர்புடைய வழக்குகள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும்தான் செல்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் தான் அவர்கள் உள்ளே செல்லவே அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் இந்த வழக்கிலே அவர் ஆஜராவதற்கான காரணம் என்ன பின்னணி, எதற்காக பொன்முடி இன்றைய தினம் கோர்ட் வருகிறார் என்ற விவரங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி பார்க்கும்போது தமிழகத்தினுடைய தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பொன்முடி அவர்கள் கடந்த 2006, 2011 காலகட்டங்களில் அவர் அப்போதும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அதனோடு கூடுதலாக கனிம வளத்துறை அமைச்சராகவும் அவர் 2 துறைகளை சேர்த்து பார்த்து கொண்டிருந்தார். இரண்டுமே மிக முக்கியமான துறைகள். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 1,72,00,000 அளவுக்கு அவர் சொத்து குவித்ததாக அவரது பெயர் மற்றும் அவரது மனைவியின் பெயர், அதாவது இவர் தன்னுடைய அந்த அமைச்சர் பதவியை துஷ்பிரயோகம் செய்து சில நெருக்கமான நபர்களுக்கு சலுகைகள் வழங்கியதாகவும் அந்த சலுகைகளினுடைய அடிப்படையிலே அவர்களுக்கு அதிகமான பணம் கிடைத்ததாகவும் அந்த பணம் அவரது மனைவி விசாலாட்சி அவருடைய அக்கௌண்டிலே அதிகமாக வந்திருப்பதாகவும் அந்த பணங்களுக்கு உரிய கணக்கு எதுவும் இல்லை, அவர்களுடைய வழக்கமாக அவர்கள் இருக்கக்கூடிய நிலபுலம் போன்றவற்றிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை காட்டிலும் இந்த வருமானம் என்பது கூடுதலாக இருக்கிறது என்பது லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதாவது 2006 முதல் 2011 வரை அமைச்சராக இருந்த பொன்முடி தன்னுடைய பதவியை அதிகார துஷ்பிரயோகம் செய்து தன்னுடைய குடும்பத்திற்கு அதிகமாக வருமானம் ஈட்டியிருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு. இந்த வழக்கு 2011க்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைந்தது. அப்போதைய முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். அவர் தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது எல்லாம் அப்போது வழக்கு தொடர்ந்து கொண்டிருந்தார். நமக்கு நினைவு கூர்ந்து பார்த்தால் நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். தினசரி ஒரு அமைச்சர் மீது வழக்கு பதிவு என்பதற்கும் அவர்கள் மீது வீட்டிலே ரைடு என்பது நடைபெறும் தொடர் கதையாக அது அப்போது இருந்து வந்தது. அப்போது தொடரப்பட்ட அந்த வழக்கினுடைய அடிப்படையிலே தான்
இந்த நீதிமன்ற வழக்கு என்பது இன்றைய தினம் தீர்ப்பு வழங்க இருக்கின்றது. 2011ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. விழுப்புரம் மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை நடந்தது. பின்னர் விழுப்புரம் மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்கும் வழக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்திலேயே மாற்றப்பட்டது. அந்த வழக்கை அப்போது நீதிபதி சுந்தரமூர்த்தி அவர்கள் விசாரித்திருந்தார். இந்த வழக்கிலே பொன்முடி மற்றும் விசாலாட்சி அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி இருவருமே கடந்த 2016 அவர் விடுதலை செய்து தீர்ப்பளித்திருந்தார். அப்போது மீண்டும் ஆட்சியில இருந்த அதிமுக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்திலே லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக எதிர்த்து வழக்கு தொடுத்திருந்தது. 2017ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.